வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங். இப்போ லீஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே மாதிரி ஷேப் இருக்காது, நிறைய ஷேப் இருக்கும். ட்ராப் ஷேப் மாதிரி, இல்லாட்டினா இந்த மாதிரி கர்வ் ஷேப் மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்கும். அது எல்லா ஷேப்லையும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போது அந்த ட்ராப் ஷேப் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஐ ஷேப் மாதிரின்னு சொல்லுவாங்க. இதை ஐ ஷேப் மாதிரி உள்ளதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் பார்த்தோம்னா அதே ஸ்டிச் தான். அதில் அந்த 2 ஸ்டிச் பார்த்தோமா, அந்த 2 ஸ்டிச்சில் ஏதாவது ஒரு ஸ்டிச் வந்து சேம் அப்படியே இதில் அப்ளை பண்ணுறது தான். ஃப்ளாட் லோட் ஸ்டிச் படித்தோம், இல்லாட்டினா பட்டன் ஹோல் ஃபில்லிங் படித்தோம் இல்லையா, அது 2ல் எதுனாலும் நம்ம போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே வந்து ஒரு லாக் கொடுத்து திருப்பி கீழேருந்து மேலே போயிட்டு ஒரு லாக், அகெயின் அப்படியே கீழே கொண்டுட்டு போய் ஒரு லாக், அகெயின் மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாக். இவ்வளோ தான். இதுதான் ஒரு டைப்பு. இந்த மாதிரி ஐ ஷேப் மாதிரி உள்ள லீஃப்க்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த இது எப்பயும் போல் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஃபில்லிங்லேயே உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதனால் வந்து இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த டைப் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் சுற்றி கொடுத்துடணும். எப்போயுமே ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தாலே ஒரு செயின் ஸ்டிச் வந்து அவுட்டர் லேயரில் கொடுக்கணும். செயின் ஸ்டிச் தான் இல்லை, டபுள் செயின் ஸ்டிச் கூட கொடுக்கலாம். இல்லாட்டினா பீட்ஸ் வச்சு கூட அவுட்டரில் ஒரு ரோ ஃபில் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். வரிசையாக நான் இங்கே பைப்பிங் த்ரெட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பெருசாக மேலேருந்து கொஞ்சம் நல்லா கீழே எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இதுதான் டைப் 1. டைப் 2ல் வந்துட்டு எப்படின்னு பார்த்தோன்னா இந்த திலகம் ஷேப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஷேப் தான் இது. இந்த இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்துட்டோமா, அகெயின் லெஃப்ட் சைடில் மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வரோம். அகெயின் ரைட் சைடு போயிட்டு மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக், அகெயின் ரைட் சைடில் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அவ்வளோதான். இந்த ஃப்ளை லீஃப் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். இந்த இதில் ஒரு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே சர்க்கிளாக ஹாஃப் சர்க்கிளாக இருக்கா, செமி சர்க்கிளாக, அந்த இடத்துல இப்படி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் எண்ட் ஆகிற இடத்துல கீழே, அது மட்டும் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே உள்ள ஃபுல்லுமே எப்பயும் போல் நீங்கள் ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் அதே மாதிரி தான் கொடுக்கணும். ரைட் சைடில் வந்துட்டு அப்படியே கீழே வந்து ஒரு லாக்கு, லெஃப்ட் சைட்லேருந்து கீழே வந்துட்டு அப்படியே ஒரு லாக். நம்ம பேசிக் லெவலில் படித்த நிறையா ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவோம். அதனால் நல்லா நீங்கள் பொறுமையாக நல்லா பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். த்ரெட் ஒர்க்னால் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பீட்ஸு ஜர்தோசினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கவனமாக பாருங்கள். இப்போது இங்கே வந்துட்டு ரோப் இருக்கா, பைப்பிங் ரோப் இருக்கா, அப்போ என்ன செய்யணும், மேலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே எடுத்து பைப்பிங் ரோப்புக்கு வெளியில் விடணும். பைப்பிங் ரோப்புக்கு வெளியில் அகெயின் ரைட் சைட்லேருந்து கீழே வந்து பைப்பிங் ரோப்புக்கு வெளியில்
லெஃப்ட் சைட்லேருந்து கீழே வந்து பைப்பிங் ரோப்புக்கு வெளியில். அகெயின் ரைட் சைட்லேருந்து அப்படியே கீழே வந்து ரைட் சைட்லேருந்து அப்படியே கீழே வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியில். லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியில். இப்படி நீங்கள் செய்யும் போதில் அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே நமக்கு கவர் ஆகிடும். நல்லா நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு உள்ளக்குள்ள பைப்பிங் த்ரெட்டே தெரியாமல் இருக்கும். லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே கீழே பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியில். ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலேவும் நெருக்கமாக பண்ணுங்கள். நெருக்கமாக பண்ணும் போதுலேயும் உங்களுக்கு நல்லா அந்த த்ரெட்டு வந்து கவர் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ கவர் ஆயிடுச்சா? இதுக்கு கீழே வந்து எப்பயும் போல் லெஃப்ட் சைட்லேருந்து சென்டரில், ரைட் சைட்லேருந்து சென்டரில். இது ஃபுல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். நீங்களும் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் டைப் 2. நல்லா நெருக்கமாக போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.